ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இருக்குமே, நல்லா சத்தமா ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக என் தேவன் நினைத்த கிருபைக்காக என் தேவன் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை ஊழியர் அவர்களுக்கும் சபை மூப்பர் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்குவேன். நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரம் சிறிது நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கலாமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 6வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு வேண்டுதனாலும் தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இல்ல நீங்க இதுக்கு மாத்திரம் கவலைப்பட்டுக்கோங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க இதுக்கு மாத்திரம் கவலைப்பட்டுக்கோங்க நான் இதுலயா சொல்லியிருக்கிறாரா? என்னால இது செய்ய முடியாது, நீ இதுக்கு மாத்திரம் கவலைப்பட்டுக்கோ மகளே, நான் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல. என்ன இந்த வேதவசனம் என்ன சொல்லுது? ஒன்றுக்கும், எதை குறித்து நீ என்ன செய்யாத? கவலைப்படாத. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ கர்த்தருடைய சித்தம் என்னவா இருக்குது? நம்ம கவலைப்படணுமா கவலைப்படக்கூடாதா? கவலைப்படக்கூடாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பவும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? அதுல 4வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம எப்பவும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? சந்தோஷமா இருக்கிறோமா? சொல்லுங்க. புலம்பிக்கிட்டே இருக்கிறோமா? அப்படியே சேர்ல உட்காந்துட்டு அப்படியே எதையோ பார்த்து எதையோ யோசிச்சுக்கிட்டு, ஐயோ ஜூன் மாசம் பிறந்துட்டுரா, எவ்வளோ வேலைகள் இருக்கு, பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கணும், ஃபீஸை கட்டணும், ஷூவை வாங்கணும், பேக்கை வாங்கணும், யூனிஃபார்ம் தைக்கணும், எவ்வளோ வேலை. காசுக்கு என்ன பண்ண? 2 பிள்ளைகள் இருக்க, பிள்ளைய காலேஜ் சேர்க்கணும், இப்போ காலேஜ் முடிச்சுட்டேன், அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் சேர்க்கணும், என்னடா செய்ய, லோன் அடைக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், நிறைய கமிட்மெண்ட் தானே, எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ பிரச்சனைகள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்க என்ன செய்யாதீங்க, ஒன்னுத்துக்கு என்ன செய்யாத, கவலைப்படாத. கர்த்தர் சொல்றாரு அவருடைய பிள்ளைங்க எல்லாரும் எப்பவும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? இந்த காட்டுல உள்ள பறவைகள், இந்த எல்லா பறவைகளையும் பாருங்க, அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு உற்சாகமா இருக்குது. எந்த பேர்ட்ஸும் என்னைக்கு என்ன செஞ்சது இல்ல, ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துகிட்டதே கிடையாது, கவலைப்பட்டதே கிடையாது. ஆனா நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இங்க ஆராதனை, வீட்டுக்கு போனா கவலை. என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட கூடாது. ஒருத்தன் கவலைப்படுறதுனால தன்னுடைய சரீரத்துல ஒரு மலத்தை கூட்டவும் முடியாது, ஒரு மலத்தை குறைக்கவும் முடியாதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. எல்லாம் நமக்கு தெரியும், தெரிஞ்சிருந்து என்ன செய்யறோம்? அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னையில இருந்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட கூடாது. யார் சொல்லியிருக்கிறா அப்படி? ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. சரிதானா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலைப்படாம என்ன செய்யணுமா? வாசிங்க எடுத்து. எல்லாவற்றையும் குறித்து உங்க கவலைகள் என்னென்னலாம் இருக்கோ ஒரு லிஸ்ட் போடுங்க. ஒரு லிஸ்ட் போட்டு இன்னைக்கு வீட்டுல போய் ஒரு லிஸ்ட் எழுதுங்க. சரியா? மளிகை ஜாமா லிஸ்ட் எழுதுவோம்ல, மஞ்சள், பருப்பு, சீனி, பாமாயில் சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி என்ன செய்யணும்? இன்னைக்கு உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க. லிஸ்ட் போட்டு அது எல்லாவற்றையும் குறித்து
அது எல்லாவற்றையும் குறித்து உங்க கவலை என்ன என்ன இருக்குதோ அது எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஸ்தோத்திரம்னா என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்துறதா? அப்ப அல்லேலூயானா என்ன? பிரைஸ் தி லார்ட்னா என்ன? பிரைஸ் தி லார்ட்னா இங்கிலீஷ், அல்லேலூயாங்கிறது நம்ம எபிரேய பாஷை தானே. சோ தேவனை அங்க மகிமைப்படுத்துறது என்னது? அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம்னா என்ன? கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது அப்படின்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது. தாவீது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா நமக்கு அருமையாக சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. எல்லா வேலையிலையும் தாவீது ராஜா எல்லா வேலையிலையும் துதிச்சாரு. சவுளை துரத்தினாலும் துதிச்சாரு, சவுளை நேசித்தாலும் துதிச்சாரு, அபிஷேகம் பண்ணாலும் துதிச்சாரு, ஆடு மேய்க்கும் போதும் துதிச்சாரு. எல்லா வேலையிலும் செஞ்சுட்டே இருந்தாரு, துதிச்சுக்கிட்டே இருந்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு தாவீது. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம இன்னைக்கு சந்தோஷம், நம்ம ஃபேமிலியில நமக்கு பிரியமான ஒரு காரியம், நம்ம எதிர்பார்த்த ஒரு காரியம் நடந்துட்டு அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே இது நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்கல அப்படின்னா அப்படியே மூஞ்சி ஸ்வாயின்னு சுருங்கிடும். இதுதானே? அப்படியே ரொம்ப ஸ்வாயின்னு அப்படியே வாடி போன பூ போல என்ன செஞ்சிருது, அப்படியே ஃபேஸ் எல்லாம் டல்லாயிருது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கவலைப்படாத, எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடு. லிஸ்ட் போட்டுட்டு என்ன பண்ணு? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடே கூடு. எல்லா நேரத்திலையும் ஸ்தோத்திரம் சொல்லணுமா? ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. தெரியப்படுத்தணுமா? ஆனா நம்ம பல நேரங்களில் என்ன செய்யறோம் அப்படின்னா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? பார்த்துத்தானே இருக்காரு அப்படின்னு நினைச்சியும் நம்ம மனசு நிறைய நேரங்களில் சொல்லும், என்னோட போக்கையும் வரத்தையும் அறிஞ்சிருக்காருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுதுல்ல. அப்ப அவர் என்ன பார்த்துதானே இருக்கிறாரு, நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தெரியப்படுத்துங்க, எனக்கு நீ தெரியப்படுத்து, என்ற நீ சொல்லு. எல்லாத்தையும் என்ன செய்யறாரு ஆண்டவரு? நம்ம சொல்லணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க? எதிர்பார்க்கறாங்க. எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு நீங்க அப்படி தெரியப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன செய்வேன்? நான் தெய்வ சமாதானம் தருவேன். எங்க தருவேன் தெய்வ சமாதானம்? உன்னுடைய இருதயத்திலையும் உன்னுடைய சிந்தையும் என்ன செய்யும்? அது கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக காத்துக்கொள்ளும். அது ஏன் சிந்தனையும் இருதயமும் சொல்றாங்க? நம்ம தேவ சமாதானம் எங்க ஆளுக செய்யுமா? நம்ம சிந்தையையும் நம்ம இருதயத்தையும் ஆளுக செய்யுமா. வேற எந்த பிளேஸையும் நம்ம பாடியில மென்ஷன் பண்ணல. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, கவலைப்படும் போது நம்ம கை கவலைப்படுமா? நம்ம காலு கவலைப்படுமா? எந்த இடமும் கவலைப்படும்? நம்ம இருதயம் கவலைப்படும், நம்ம சிந்தனை கவலைப்படும். இதுதானே? கவலைப்படும் போது ரியாக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு பிளேஸ் நம்மளுடைய புத்தியும் நம்முடைய இருதயமும். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்கிட்ட உன்னுடைய கவலை எல்லாத்தையும் சொல்லிட்ட அப்படின்னா, எல்லாத்தையும் நீ என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்ட அப்படின்னா, நான் என்ன செய்வேன்? அந்த ரெண்டு பிளேஸையும் சமாதானத்தால ஃபில் பண்ணிடுவேன்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். போதும். எல்லாவற்றிலையும் என்ன செய்யணுமா? நம்ம ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய நடமுடைய காரியங்கள்ல என்ன நடந்தாலும், நீங்க எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்தாலும், நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடந்தாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எல்லா நேரத்தையும் என்ன செய்யணும்? நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். எல்லாவற்றிலேயும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லி நமக்கு வேதவசனம் கற்றுக் கொடுக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் துதிக்கக்கூடிய மகளாக, ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய மகளாக என்ன செய்யணுமா? நம்ம இருக்கணுமா? கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு ஓரமா மூஞ்சி தூக்கிக்கிட்டு மூஞ்சி தொங்க போட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. சரிதானா? ஒரு 2 மனுஷர் என்ன செஞ்சாங்களா? ஒரு பயணம் போனாங்களாம். எப்படி பயணம் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 2 மூட்டையை தூக்கிக்கிட்டு போனாங்களாம். 2 பேரு 2 மூட்டையை தூக்கிட்டு போனாங்களாம். ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்ட மூட்டை ஒரு 50 கிலோ கல்லு. என்னது? 50 கிலோ கல்லு. அவன் பேக்ல அவனுக்கு மூட்டையை கட்டி என்ன செஞ்சாங்க? மூட்டையை தலையில் தூக்கி விட்டாங்க.
அவன் தூக்கிட்டு போறான். இன்னொருத்தனுக்கு வந்து கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா கற்கண்டு. என்னது? கற்கண்டு. இவனுக்கு 50 கிலோ கட்டி அவனுக்கு லிஃப்ட் பண்ணி விட்டாச்சு. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை போய் ரீச் ஆகணும். இப்போ 2 பேரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க. அப்போ ரீச் ஆனதுக்கு அப்புறம் வந்து அங்க உள்ளவர் வந்து கேட்டாராம், உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ சொல்லும்போது அந்த முதல்ல வந்து சொன்னானா, ஐயோ என்ன கல்லு, எவ்வளோ வெயிட்டு, அப்பா அப்படின்னாராம். ரெண்டாவது வந்து உன்னுடைய பயணம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. ஏன்னா அவன் தூக்கிட்டு வந்தது என்னது? கற்கண்டு. ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா நான் வந்தேன், ஏன்னா எங்கிட்ட இருந்தது கற்கண்டு இல்ல அப்படின்னா. ஆனா தூக்கப்பட்ட வெயிட்டு ஒரே வெயிட் தான். இவனுக்கும் 50 கிலோ தான், அவனுக்கும் 50 கிலோ தான். ஆனா இவன் தூக்குனது கல்லு, அவன் தூக்குனது கற்கண்டு. உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் வேதனை ஒன்றுதான், பாடு ஒண்ணுதான், பிரச்சனை ஒண்ணுதான். அது அப்பர் கிளாஸா இருக்கலாம், மிடில் கிளாஸா இருக்கலாம், லோயர் கிளாஸா இருக்கலாம். கிளாஸுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை உண்டு. சிரிச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து துன்பம் இல்லைங்கிறது கிடையாது. அழுதுட்டு இருக்கவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் கிடையாது. சரிதானா? ஸோ 2 பேருக்கும் உண்டு. 2 பேரும் 50 கிலோ தான் தூக்கிட்டு போனாங்க. ஆனா அவன் சந்தோஷமா தூக்கிட்டு போனான், இன்னொருத்தன் வருத்தத்தோட தூக்கிட்டு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட சுமைகளை நம்ம வருத்தத்தோடே தூக்கிட்டு போறோமா, சந்தோஷத்தோடு தூக்கிட்டு போறோமான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கர்த்தர் சொல்றாங்க, எதை குறிச்சு நீ என்ன செய்யாத, கவலைப்படாத, கவலைப்படாதீங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஐயோ நான் இந்த பரீட்சைக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேனே, எனக்கு நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேனே, பரவாயில்ல, இதை விட பெட்டரா ஆண்டவர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க வந்து ஒரு காரியத்துக்காக நீங்க சீட்டு போடுவீங்க, சேர்த்து வைப்பீங்க, செலவாயிரும். நீங்க சீட்டு போடுவீங்க, சேர்த்து வைப்பீங்க, செலவாயிரும். நான் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சேன், ஆனா இந்த செலவாயிட்டேன், பரவாயில்ல, இன்னும் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்? உங்க வழியை நீங்க நோக்கி கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. வேதத்துல ஒரே ஒரு மனுஷனை மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போறோம். 1 சாமுவேல் எடுத்துக்கிடலாம் எல்லாரும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? எவனுக்கு அப்படின்னா எல்கானா அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு. எல்கானா அப்படிங்கிற மனுஷனுக்கு வந்து 2 வைஃப் இருந்தாங்க. முதல் வைஃப் பேர் என்ன பேரு? பெனினாள். செகண்ட் வைஃப் பேர் என்ன பேரு அப்படின்னா அண்ணா. 2 பேர் இருக்கிறாங்க. இந்த எல்கானா அப்படிங்கிற மனுஷனுக்கு வந்து 2 வைஃப். அவனுடைய வழக்கங்கள் என்ன அப்படின்னா, யூஸ்வலா வந்து அந்த சீலோ அப்படிங்கிற ஊருக்கு போய் ஒவ்வொரு வருஷமும் வந்து கர்த்தருக்கு வந்து ஆராதனை செய்து கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்திட்டு திரும்பி வர்றது இவருடைய வழக்கமா இருந்துட்டு இருந்தது. அந்த பெண்ணினால் அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தைகள் இருந்தாங்க. குழந்தைகள் குமாரரும் இருந்தாங்க, குமாரத்திகளும் இருந்தாங்க. வாசிங்க 4வது வசனம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும், அப்போ பெனினாளுக்கு நிறைய குமாரர்கள் இருந்தாங்க, குமாரத்திகளுக்கும் அப்போ பெண்களும் இருந்தாங்க. பங்கு போட்டு கொடுப்பான். என்னோட யூஸ்வல் ஹேபிட் என்ன அப்படின்னா, இந்த எல்கானா வந்து அவனுடைய அந்த சீலோ அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, பலியிட்டு பங்கு போட்டு கொடுப்பாராம். மூத்த மனைவிக்கு இவ்வளோகான்னு குமாரர், எல்லா குமாரருக்கும் வந்து பங்கு போட்டு கொடுத்துட்டு, குமாரத்திகளுக்கு என்ன செய்வாராம்? பங்கு போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்வாராம்? தனக்கு பிரியமான ஒரு மனைவாட்டி யாரு அப்படின்னா அன்னாள். வாசிங்க அடுத்த வசனம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். அண்ணால வந்து ரொம்ப சிநேகித்தாரு. யாரு? எல்கானா. எல்கானா வந்து அண்ணால வந்து ரொம்ப நேசிச்சார். அப்படி ரொம்ப நேசிச்சதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அண்ணாளுக்கு வந்து 2 பங்கு கொடுப்பாராம். அங்க முதல்ல யாருக்கு பங்கு கொடுத்துட்டு வராரு? முதல் வைஃபுக்கு பங்கு கொடுத்துட்டு, எல்லா பையங்களுக்கும் பங்கு கொடுத்துட்டு, மகளுக்கும் பங்கு கொடுத்துட்டு, அடுத்த பங்கு வந்து 2 பங்கு கொண்டுட்டு வராரு. யாருக்கு? அண்ணாளுக்கு.
அப்படி அப்படி நேசிக்கக்கூடிய ஒரு மகன் தான் யாரு அப்படின்னா எல்கானா. எல்கானா வந்து அவருடைய ஒய்ஃப் வந்து அண்ணாவை வந்து அவ்வளவு நேசிச்சான். ஏன் அப்படின்னா அண்ணாளுக்கு என்ன இல்லாம இருந்தது? குழந்தை இல்லாம இருந்தது. அந்த வசனத்துல கடைசி என்ன சொல்லப்பட்டிருக்குது? 5வது வசனம் கடைசி பகுதியில, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்து இருந்தார். அப்ப அடைச்சி வச்சது யாரு? யாரு அடைச்சு வச்சிருக்கா? கர்த்தர் தான் அடைச்சு வச்சிருக்காரு. உங்க வீட்டுல இருந்து போகக்கூடிய ஒரு 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 தண்ணியோ தண்ணி கேனோ அதை டேப் அடைச்சி வச்சிருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டா என்ன அம்மா அடைச்சு வச்சிருக்காங்க, அப்பா அடைச்சு வச்சிருக்காங்க சொல்லுவாங்க. பிள்ளை அப்படிதானே? அடைச்சுதான் வச்சிருப்போம் நம்ம. அதை நம்ம எப்பனாலும் திறக்கலாம். அப்படிதானே? நீங்க நினைச்சா திறப்பீங்க, நீங்க அடைச்சு வச்சா நீங்க நினைச்சா திறப்பீங்க. அப்ப இப்ப இங்க அடைச்சு வச்சிருக்கிறது யாரு? கர்த்தர் அடைச்சு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. சோ கர்த்தர் அடைச்சு வச்சதை கர்த்தர் தான் திறக்க முடியும். அப்படிதானே? அப்ப இது வந்து திறக்க முடியாத ஒரு காரியம் கிடையாது. கர்த்தர் நினைச்சாருன்னா கண்டிப்பா திறக்க முடியும். அப்ப ஏதோ ஒரு பர்பஸுக்காக தான் அடைச்சு வச்சிருக்காரு. அப்படிதானே? நீங்க உங்க வீட்டுல உள்ள டேப் அடைச்சு வச்சிருக்கீங்கன்னா எங்கேயும் லீக் ஆகலாம், அதனால நீங்க அடக்கி வச்சிருக்கலாம். அப்படிதானே? எங்கேயோ அது ரிப்பேர் ஆந்திருக்கலாம், அதான் நீங்க அடைச்சு வச்சிருக்கலாம். ஏதோ ஒரு பர்பஸுக்காக நீங்க அடைச்சு வச்சிருப்பீங்க. அப்படிதானே? சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்ப என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவரு? இங்க அன்னாளுக்கு அவருடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஆனா பெனினாளுக்கு நிறைய பையன், நிறைய பொம்பளை பிள்ளைங்களும் உண்டு. ஆனா இவளுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனா புருஷன் ரொம்ப நேசிச்சான், 2 மடங்கு குழந்தை கொடுத்தான். ஆனா அதுல அவளுக்கு சந்தோஷம் உண்டா? சந்தோஷம் கிடையவே கிடையாது. ஆனா இந்த பெனினாள் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளை வந்து என்ன செய்வாளாம்? அப்படியே மனமடிவாக்கிக்கிட்டே இருப்பாளாம். நீ அம்மா உனக்கு வந்து அப்படி இப்படின்னு நினைச்சுவா மனமடிவாக்கலாம். 7வது வசனம் வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். எந்த பிரகாரமாய் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்கு போகும்போது அன்னாளுக்கு வந்து 2 மடங்கு வந்து பங்கு கொடுக்கிறது வந்து யாருக்கு வழக்கமா இருந்தது? எல்கானாவுக்கு வந்து வழக்கமா இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி செய்து வந்தான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். யாரு? பெண்ணால் வந்து என்ன பண்ணுவாளாம்? அண்ணால வந்து மனமடிவாக்கம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாளாம். உனக்கு தான் பிள்ளை இல்லையே, உனக்கு 2 பங்கு கொடுத்து என்னத்துக்கு, உனக்கு தான் பிள்ளை இல்லையே, உனக்கு தான் பிள்ளை இல்லையே, இப்படியே சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்படியே அவளுக்குள்ள அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்குமா. கண்ணீர் பொங்கி 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 என்ன செய்யுது? அண்ணாளுக்கு அப்படியே முட்டிக்கிட்டு வருமா. அப்ப அவ என்ன செய்யறா? வாசிங்க அதுக்கு அடுத்து. அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். அந்த பெனினாளுடைய ஏம் என்ன அப்படின்னா, 2 பங்கா போகுது, உன்னை சாப்பிட விடுதானே இல்லையான்னு பாப்போம். இப்போ நீ சாப்பிடுவியோ அப்படின்னு நினைச்சுவா. அவளை சாப்பிட விடாத அளவுக்கு என்ன பண்ணுவாளாம்? டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாளாம். இப்ப நம்ம வீட்டுல நல்ல ஒரு ஸ்பெஷல் டிஷ் செஞ்சு வச்சிருக்கிறோம். செஞ்சு வச்சுட்டு திடீர்னு ஒரு யாராவது ஒருத்தவங்களை திட்டாங்க, அந்த டிஷ் கிட்ட போவீங்க நீங்க, அவனை முந்திரிக்க நினைச்சிருவோம், நம்ம தூர போயிடுவோம். அப்படிதானே? சோ அப்போ இவளுக்கு 2 பங்கு கொடுக்கும் போது யாருக்கு பொறாம? பெனினாளுக்கு பொறாம. அப்ப இவளை சாப்பிட விடாம ஆக்கணும்னு சொல்லி என்ன செய்யறா? அவரை சாப்பிட்ற நேரத்துல போய் என்ன பண்றா? அவளை போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்ன பண்றா? அவளை வந்து மனம் அடிவாக்கிக்கிட்டே இருக்கிறா. இதை யார் பார்த்துட்டே இருக்கிறா? ஆண்டவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இவ பொறுத்து 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 போயிட்டே இருக்கா. பதில் ஏதாவது பேசினாலும் என்ன? அண்ணால் வந்து பதிலுக்கு பதில் சண்டை போட்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறா வேதவசனத்துல? ஒண்ணுமே இல்லை. மனசு ஃபுல்லா கவலை, கண்ணு ஃபுல்லா கண்ணீர், அழுதுகிட்டே இருக்கிறான். புருஷன் வாரான். ஏமா அழுற, எதுக்குமா அழுற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கலாம் 8ல. அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுற, ஏன் சாப்பிடாம இருக்க, அழகா கேட்கிறாரு பாருங்களேன். அண்ணாலே ஏன் நீ அழுற, ஏன் சாப்பிடாம இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? புருஷன் வந்து கேட்கிறாரு. இவ போய் சொல்ல முடியுமா? அவ வந்து இப்படி சொன்னானே. ஆனா அவனுக்கு என்ன செய்யும்? தெரியும். அப்படியே என்ன செய்யறான்? ஏன் அழுற? இவன் சமாதானப்படுத்துறான். என்ன சொல்லி சமாதானப்படுத்துறான்? உனக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை காட்டிலும் உனக்கு பெஸ்ட் யாருதான்? நான் தான். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா இந்த நேரத்துல அவளுக்கு அந்த நேசம் தேவையில்லை. இப்ப எனக்குதான் தேவை, பிள்ளைதான் தேவை. என்ன அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? பெனினாளை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இவன் சொல்றான், நீ ஏன் அழுற, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் சாப்பிடாம இருக்கிற, உனக்கு நான் 2 பங்கு கொடுத்துருக்கோம்ல, ஏன் சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. அதுக்கு அண்ணா வந்து பதில் சொன்னாலா? சொல்லவே இல்லை. வாசிங்க 9.
அவங்கெல்லாம் சாப்பிட்டு அவர்கள் அண்ணாள் கிடையாதுங்க, அவங்க எல்லாரும் சாப்பிட்டு குடித்த பின்பு அண்ணா எழுந்திருந்தால் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது என்ன செய்ய ஆரம்பிச்சாலாம்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சா. நம்ம அங்க பிலிப்பியர் 4:6 என்ன பண்ண பார்த்தோம்? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏன் அண்ணாளுக்கு குழந்தை இல்லாத தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். கர்ப்பத்தை அடைச்சது யாரு? கர்த்தர் தான் அடைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா இங்க என்ன செய்ய வேண்டி இருக்குது? தெரியப்படுத்த வேண்டியது இருக்குது. அப்ப நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா? தெரியப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. பிரச்சனையை உண்டு பண்ணதுதான் ஆண்டவர் தான். ஏன்? நமக்கு சேட்டை கூடிரும்ல, நம்ம சேட்டையை என்ன செய்யணும்? கொஞ்சம் கம்மி பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாரு ஆண்டவர்? அப்பப்போ என்ன செய்வார்? நமக்கு பிரச்சனை கொடுக்கதான் செய்வார். பிரச்சனை கொடுத்தாதான் நம்ம என்ன செய்வோம்? ஓடி வருவோம், ஆண்டவரே அப்படின்ட்டு. நான் இந்த ஸ்டோரி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இன்னொரு முறை கூட ரீகால் பண்ண விரும்புறேன். ஒரு மொட்டை மாடியில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தானா, ஒரு மனுஷன் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தானா. அவன் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு பாக்குறான், அந்த பெயிண்டிங் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த பெயிண்டிங். உடனே அதை அப்படியே ரசிக்கிறான். அவன் எங்க இருந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தான்? மொட்டை மாடியில. அப்படியே ரசிக்கிறான். சே, நானா இவ்வளவு அழகா வரைஞ்சிட்டேன், சே நான் என்ன அழகா வரைஞ்சிருக்கேன் பாருப்பா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ரசிக்கிறான், இப்படி ரசிக்கிறான், அங்க நிக்கிறான், இங்க நிக்கிறான், அங்க நின்று பாக்குறான், இங்க நின்று பாக்குறான், அந்த முக்குக்கு போறான். இப்படியே என்ன செஞ்சுட்டே இருக்க, ரசிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த பெயிண்டிங்ஸ். அப்படி ரசிச்சுட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் அவனை தேடி வாரான். கீழே தேடி பார்க்குறான், என் ஃப்ரெண்டை காணும். அப்போ மேலே எங்கேயும் நிற்கான்னு சொல்லி மேலே தேடி வாரான். என் ஃப்ரெண்டு மேலே வாரான். இவன் எங்கேருந்து ரசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, எட்ஜில் அந்த கடைசி விளிம்புலேருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான்? அப்படியே அவன் வரைஞ்ச டிராயிங்கே பார்த்துட்டே இருக்கிறான். இவன் ஃப்ரெண்டு வந்து அவன் பேரை சொல்லி அவனை கூப்பிட்டான் அப்படின்னா இவன் என்ன செஞ்சிருவான்? ஷாக்ல மேபி மேல இருந்து கீழே விழுந்துடலாம். ஆனா விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணான் என் ஃப்ரெண்டு? ஓடி போய் ஒரு பென்சில் எடுத்து என் வரைஞ்ச டிராயிங் மேல ஒரு கிறுக்கிட்டான். கிறுக்கின உடனே என்ன செய்வான்? இவன் எவ்வளவு நேரம் ரசிச்சுட்டு இருக்கான் அந்த பெயிண்டிங்கை பார்த்தவொடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் வரைஞ்ச பெயிண்டிங்கை நீ கிறுக்கி போடுவடா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து சட்டையை பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, அடே நீ எங்க நின்ன தெரியுமா? அந்த எட்ஜில் நின்ன. நான் உன்னை பேரை சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணிருப்பேன்? மேபி நீ கீழே விழுந்திருக்கலாம். அதனால என்ன பண்ணேன், நான் இப்படி எனக்கு இருக்கு, நான் போய் தான் நீ முன்னாடி வருவேன்னு சொல்லி நான் அதனாலதான் அப்படி பண்ணேன், சாரின்னு சொல்லி சொன்னானா. ஸோ இதே மாதிரி நம்ம வாழ்க்கை கொஞ்ச நாளா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது அப்படி நம்ம ரசிச்சுக்கிட்டே இருப்போம். சே, என் பிள்ளை நேத்திக்கு தான் சின்ன பிள்ளை மாதிரி இருந்தான், இன்னைக்கு எவ்வளோ பெரிய பையன் ஆயிட்டான். நேத்திக்கு தான் இவன் வந்து 8ஆம் கிளாஸ் அந்த மாதிரி இருந்தது, இன்னைக்கு என் பிள்ளை காலேஜே படிச்சு முடிச்சுச்சே. நேத்திக்கு தான் காலேஜ் படிச்ச மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு என் பிள்ளை நல்ல வேலைக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சில கிறுக்கல்களை என்ன செய்வாரு? அனுமதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பிரச்சனைகளை என்ன செய்வாரு? அனுமதிப்பார். எதுக்கு? அவரை நோக்கி நீங்க வரணுங்கிறதுக்காக. எதுக்காக? அவரை நோக்கி நீங்க வரணுங்கிறதுக்காக. வந்தாதான் நீங்க என்ன செய்வீங்க? தெரியப்படுத்துவீங்க. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கறாங்க? தெரியப்படுத்தி எனக்கு ஒரு விஷயத்த, எனக்கு தெரியும், ஆனா நீ என்ன செய்யணும்? தெரியப்படுத்தணும். உங்க பிள்ளைங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம செஞ்சுட்டாங்க, நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது உங்க பிள்ளை அந்த விஷயத்த சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்களா? மறைக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா? சொல்லணும். உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும், பிள்ளை வாயில இருந்து வருதா, எதிர்பார்ப்போமா இல்லையா? தெரியப்படுத்தணும். பிள்ளை சொல்லிட்டு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொல்லல அப்படின்னா, சொல்லாம நீ மறைச்சிட்ட, நீ பாரு, சொல்லுவோமா இல்லையா? சேம் அதே போலதான் கர்த்தர் நினைச்சாங்க, நம்மள வந்து எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சாங்க, எதிர்பார்க்கறாங்க. இங்க அண்ணால் மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணாலாம். எப்படி விண்ணப்பம் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 12 வாசிங்க. 11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து
உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி எனக்கு மாத்திரம் நீங்க ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவன் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருவேன். சரி, இங்க ஒரு பொருத்தனை பண்ணி என்ன செய்யறான், அண்ணாள் ஜெபிக்கிறா அப்படிதானே. இந்த அண்ணாளுக்கு மாத்திரம் எப்பவுமே ஆஸ் யூஷுவலா கல்யாணம் முடிஞ்ச உடனே குழந்தை பிறந்தா என்ன செஞ்சிருப்பா, சந்தோஷமா இருந்து வருஷந்தோறும் சீலோவுக்கு வருவாங்க, கத்தருக்கு பலியிடுவாங்க, கத்தரை பணிந்து கொள்வாங்க, போவாங்க, வருவாங்க, பலியிடுவாங்க, போவாங்க. ஆனா இப்ப அடைச்சி வைக்கிறதுனால இப்ப இவ எப்படி சொல்லி பொருத்தனை பண்றா, நீர் மொத்தம் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய தந்துட்டீர் அப்படின்னா அதை உங்க ஆலயத்தையே கொண்டு நான் விட்டுருவேன். இப்ப அவளுக்கு என்ன தேவை, எனக்கு ஒரு பிள்ளை வேணும், அவ்வளவுதான். அதை என்ன செஞ்சிருவேன், உங்களுக்கே தந்துருவேன்றா. ஆண்டவர் என்ன செய்றாரு, இந்த டைமுக்கு தான் வெயிட் பண்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த டைம் இப்ப யாருக்கு கிடைக்குது, ஆண்டவருக்கு கிடைக்குது ஒரு பொக்கிஷம். அருமையான சாமுவேல் தீர்க்கதரிசி கிடைக்க போறான். இந்த தருணத்துக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணியிருந்தார். இனிமே கொடுக்காம இருப்பாரா, கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. அப்ப கண்டிப்பா நீங்க அவரை தேடும் போது, அவருக்காக செய்யணும், அவருக்காக எழும்பணுங்கும் போது கர்த்தர் பெரிய வாழ்க்கைய, பெரிய காரியங்களை என்ன செய்வாங்க, உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவாங்க. அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்க அப்படின்னா, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரம் இல்ல, சண்டே மாத்திரம் சர்ச்சுக்கு தலையை காமிச்சிட்டு போற மாதிரி இல்ல, மாசத்துக்கு ஒரு முறை மாத்திரம் அட்டெண்டன்ஸ் போட்டு போற மாதிரி இல்ல. இவ என்ன பண்ணாலாம், வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்காளாம். இவ வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏலி என்ன செய்யறாரு, இவ ரொம்ப நேரம் இருந்துட்டு இருக்கா, அந்த பொம்பளை என்ன இவ ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே அப்படி புலம்பிக்கிட்டே இருக்கா, ஒருவேளை குடிச்சிருப்பாளோ அப்படின்னு என்ன செய்யறாரு, அவரே வராரு இவ ரொம்ப நேரம் இருக்கிறத பார்த்துட்டு. அப்போ ஒரு மனுஷன், ஒரு பெண் ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எழுந்து வருவாருன்னா, தேவன், கேட்டுக்கிட்டே இருக்கிற தேவன் எழுந்தருளுவாரா மாட்டாரா, எழுந்தருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்க பிரச்சனையை எதுக்கு அடைச்சு வச்சிருக்கிறாரு, நீங்க வரணும், நீங்க அவர்கிட்ட தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். சோ எதை குறிச்சு என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரத்தோடு உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவருக்கு தெரியும்னு இருக்காதீங்க. அடைச்சு வச்சது அவரு தான், அவருக்கு தெரியும். ஏன் அடைச்சு வச்சிருக்காருன்னு அவருக்கு தெரியும். நீங்க தான் போய் எப்பா எப்பா எனக்கு திறந்து விடுங்கப்பா இந்த டேப்பை, நான் கை கழுவணும்பான்னு சொல்லி என்ன செய்யணும், சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்படியாக சொல்லும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. அப்படி சொல்லும் போது கர்த்தர் என்ன செய்றாங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இன்னைக்கு நிறைய காசு நிறைய பேர்ட்ட இருக்கலாம், ஆனா என்னது இல்லாம இருக்கு, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லாம இருக்குது. அப்போ என்ன, நம்ம கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் தெரிவிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது, தேவ சமாதானம் கிடைக்குது. அந்த தேவ சமாதானம் என்ன செய்யுது, உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக என்ன செய்யுமா, காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள்ள காத்துக்கொள்ளக்கூடிய சமாதானம் தான் என்னது, தேவ சமாதானம். 4ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்ப கர்த்தருக்கு உள்ள எப்ப நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், தேவ சமாதானம் நம்ம இருதயத்தையும் நம்ம சிந்தையும் ஆளுகை செய்யும் போது என்ன செய்யலாம், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த நாட்கள் முழுதுமாக, இந்த மாதம் முழுதுமாக, இந்த வருடங்கள் முழுதுமாக இனிமேல் நினைச்சீங்க, கவலைப்படாதீர்கள். எல்லா கவலைகளையும் என்ன செய்யணுமா, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் உம்முன்னு இருக்காதீங்க. என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.